வணக்கம். உங்க கிரியேட்டிவிட்டிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஏஐ எப்படி ஒரு சூப்பரான கோ-கிரியேட்டரா இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்க வேலைய ஸ்மார்ட்டாவும் வேகமாவும் முடிக்கிற அந்த ரகசியத்தை தான் நாம பார்க்க போறோம். தினமும் ஹை குவாலிட்டில கண்டென்ட் ரெடி பண்றது அப்பப்பா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லையா? புதுசா ஐடியாஸ் யோசிச்சு அத ஒரு முழுமையான பாடமா மாத்துறதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ உழைப்பு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கான தீர்வு சும்மா ஏஐயா பயன்படுத்துறதுல இல்ல, நீங்க அதோட கிரியேட்டிவ் டைரக்டரா மாறணும். அதாவது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நீங்க தான் டைரக்ஷன் காட்ட போறீங்க. ஏஐ அத அப்படியே செஞ்சு முடிக்க போகுது. பாருங்க, நாம ஏஐக்கு கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் மொத்த வித்தையுமே இருக்கு. உதாரணத்துக்கு சும்மா ஆயுர்வேதம் பத்தி எழுதுன்னு சொன்னா அதுவும் ஏதோ ஒன்னு பொதுவா எழுதி கொடுக்கும். ஆனா அதுவே ஆரம்பிக்கிறவங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் பாடம் ரெடி பண்ணுன்னு நம்ம தெளிவா சொன்னா, இப்ப பாருங்க, ரெடி டு யூஸ் கண்டென்ட் அப்படி எடுத்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த பவர்ஃபுல் ப்ராம்ப்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ கிட்ட நாம கொடுக்கற ஒரு கிறிஸ்டல் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தான் அது. என்ன வேணும், எப்படி வேணும், யாருக்காக வேணும்னு நாம சொல்றது. ஒரு சூப்பரான சமையல் குறிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். குறிப்பு சரியா இருந்தாதானே சாப்பாடும் பிரமாதமா வரும். சரி வாங்க, ஒரு பவர்ஃபுல் ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதோட முக்கியமான பாகங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பரிச்சு மேயலாம். ஒரு சூப்பரான ப்ராம்ப்ட் உருவாக்க இந்த 6 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல ஸ்டெப் 1 பெர்சோனா, அதாவது ஏஐ யார் மாதிரி பேசணும், ஒரு எக்ஸ்பர்ட்டா இல்ல ஒரு ஃப்ரெண்டா. அடுத்து ஸ்டெப் 2 கோர் டாஸ்க், அது என்ன செய்யணும்னு தெளிவா சொல்லுங்க. ஸ்டெப் 3 கான்டெக்ஸ்ட், உங்க ப்ராஜெக்ட் பத்தின முழு பின்னணியும் அதுக்கு கொடுங்க. அடுத்து ஸ்டெப் 4 ஃபார்மேட், உங்களுக்கு அவுட்புட் எப்படி வேணும், ஒரு லிஸ்டா இல்ல ஒரு பத்தியா. ஸ்டெப் 5 டோன் அண்ட் லாங்குவேஜ், அதோட பேச்சு எப்படி இருக்கணும், தமிழ்ல ரொம்ப சிம்பிளா என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணுமா. கடைசியா ஸ்டெப் 6 ஆடியன்ஸ், இந்த கண்டென்ட் யாருக்காகன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம தியரிய விட்டுட்டு நேரா ஆக்ஷன்ல இறங்கலாம். ஆயுர்வேதம் மாஸ்டரி அப்படின்னு ஒரு கோர்ஸ்க்கு ஒரு முழுமையான ப்ராம்ப்ட எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு லைவ் எக்ஸாம்பிளையே பாத்திரலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ராம்ப்டோட ஒரு சின்ன பகுதி. நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயுர்வேத பிராக்டிஷனர் மாதிரி நடந்துக்கோங்க. உங்க வேலை ஆயுர்வேத மாஸ்டரி அங்கிற தமிழ் வாட்ஸ்அப் கோர்ஸுக்கு பிகினர்ஸ்க்காக ஒரு டெய்லி லெசன் ரெடி பண்றது. உங்க டோன் ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். பாத்தீங்களா எவ்ளோ தெளிவா இருக்குன்னு? இப்ப நாம பார்த்த அந்த ப்ராம்ப்டையே பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். பர்சோனா யாரு? எக்ஸ்பர்ட் ஆயுர்வேத பிராக்டிஷனர். டாஸ்க் என்ன? டெய்லி லெசன் உருவாக்கணும். கான்டெக்ஸ்ட் ஆயுர்வேத மாஸ்டரி வாட்ஸ்அப் கோர்ஸ். ஆடியன்ஸ் யாரு? பிகினர்ஸ். டோன் சிம்பிளா என்கரேஜ் பண்ற மாதிரி. நாம முன்னாடி பார்த்த 6 ஸ்டெப்ஸும் இதுல கரெக்டா ஃபிட் ஆகுது பாத்தீங்களா? ஆனா இதுல உண்மையான மேஜிக்கே எங்க இருக்கு தெரியுமா? நம்ம அந்த அவுட்புட்டோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுல தான். நாம ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டா அது ஒவ்வொரு தடவையும் அதே குவாலிட்டியில கன்சிஸ்டன்டா நமக்கு கண்டென்ட் கொடுக்கும். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கேட்சியான தலைப்பு இருக்கணும், ஒரு மெயின் கான்செப்ட் இருக்கணும், அன்னிக்கு செஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு டிப் இருக்கணும், கடைசியா ஒரு கேள்வி இருக்கணும்னு நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுத்துடலாம். இப்படி செஞ்சா என்ன ஆகும்? ஏஐ ஒரு கண்டென்ட் என்ஜின் மாதிரி மாறிடும். தினமும் அதே தரத்துல நமக்கு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த ப்ராம்ப்ட் எழுதுற ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வெறும் ஒரு கோர்ஸோட நிக்காது. இதோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே ஸ்கில்ல வச்சு நீங்க சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் எழுதலாம், டீட்டெயில்டான லெசன் பிளான்ஸ் ரெடி பண்ணலாம், இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ், ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கூட ஸ்கிரிப்ட் எழுதலாம். நீங்க கற்பனை பண்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இதால கண்டென்ட் உருவாக்க முடியும். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் ஆர்கிடெக்ட், ஏஐ பில்டர். நீங்க கொடுக்கற ஒரு சூப்பரான ப்ராம்ப்ட் தான் அந்த பில்டர் கையில இருக்கிற ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் எவ்ளோ தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க படைப்பு பிரம்மாண்டமா அமையும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. எஜுகேட்டர்ஸாவும் கிரியேட்டர்ஸாவும் இருக்கிற நம்மளோட அடுத்த கட்ட பார்ட்னர்ஷிப் ஏஐ கூட எப்படி இருக்க போகுது? நாம அதை எப்படி இன்னும் சிறப்பா பயன்படுத்த போறோம்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.